திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அருமையான அருமருந்தினை, நம் பிறவி பிணி அறுக்கும் மருந்தினை கூறி நல்லவற்றையே பேசி நல்ல சொற்களையே நல்ல செயல்களையே செய்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து வாழ்வீர்களே. ஆனால் உங்கள் வாழ்நாளில் கவலையே இல்லை, கவலையே இல்லை, கவலையே இல்லை. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவாணனுடைய மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நல்வாழ்வு வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 1ஆம் திருமுறையிலிருந்து 117ஆம் திருமுறை 117வது பதிகம் திரு பிரம்மபுரம். வாக்கின் மன்னரை வழி அனுப்பிய பின், வாக்கின் மன்னர் யார்? நாவுக்கரச பெருமான். வாக்கின் மன்னரை வழி அனுப்பிய பின் காழி திருஞான சம்பந்த பிள்ளையார் மீண்டும் சீர்காழியிலே புகுந்து வேத வடிவாகிய திருத்தோணியிலே வீற்றிருக்கக்கூடிய தோணிபுரத்து பெருமானை, விண்ணவர் பெருமானை பாடி மகிழ்ந்து பணிந்து அங்கு எழுந்தருளியுள்ள நாளில் செந்தமிழ் பாமாலையின் விகற்பமாகிய மொழி மாற்று, மாலை மாற்று, திருவியமகம், ஏகபாதம், திரு இருக்கு குரல், எழுக்கூற்றிருக்கை முதலானவற்றை எல்லாம் அருளி செய்தார். திருப்பாணனாரும் இசை வடிவான மதங்க சூளாமணியாரும் இப்பதிகங்களை ஏழிசை பற்றி பாட சீர்காழியிலே எழுந்தருளியிருந்தார்கள். 4வது பாடல் 117வது பதிகம். 4வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். உரித்தது பாம்பை உடன்மிசை இட்டதோர் ஒன்களித்தை, எரித்ததோராமையை இன்புறப்புண்டது முப்புறத்தை செருத்தது, சூலத்தை எந்தித்து கக்கனை வேள்வி பல்நூல் பிரித்தவர் வாழ்தர் வெங்குருவில் விற்றிருந்தவரே. உரித்தது பாம்பை, பல நூல்களை கற்றுணர்ந்து விரித்துரைக்கும் புலவர்களெல்லாம் விரித்தவர் வாழ் திரு வெங்குருன்னு சொல்றார் வருகிறது. அப்படி புலவர்கள் வாழ்கின்ற வெங்குருவில் வீற்றிருக்கக்கூடிய இறைவர் ஒப்பு அற்ற சிறந்த களிற்றை உரித்தவர், ஒப்பற்ற களிற்றை உரித்தவர், பாம்பை தன் திருமேனியிலே அணிந்தவர், முப்புறங்களை எரித்தவர், ஆமையோடு இருக்கிறதே அதை மகிழ்வுற கொண்டவர், தக்கனை வேள்வியிலே வெகுண்டவர், சூலத்தை கையிலே ஏந்தியவர், பாம்பை உடல்மிசை இட்டது ஓர் ஒன் களிற்று உரித்தது, ஆமையை இன்புறப் புண்டது, முப்புறத்தை எரித்தது, சூலத்தை ஏந்திற்று, தக்கனை வேள்வியிலே சிறுத்தது என்று சொல்லணும். இவ்வளவு செயற்பாடுகள்
களிறின யானை செருத்தது என வருத்தியது. பன்னூல் விரித்தவர் பல நூல்களையும் உணர்ந்து விரித்து உணர்த்தியவர்கள் அந்தணர்கள். திருச்சிற்றம்பலம். உரித்தது பாம்பையுடன் மிசையிட்டதோர் உண்களிற்றை எரித்ததோர் ஆமையை இன்புற புந்தது. முப்புறத்தை செருத்தது சூலத்தை எந்திற்று தக்கனை வேள்வி பன்னூல் விரித்தவர் வாழ்தரு வெங்குருவில் விற்றிருந்தவரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு பிரம்மபுரம், திருச்சென்பை, திருவெங்குரு, திருக்கழுமலம் என்று வணங்குகின்ற அங்கே 12 பேர்களை உடைய அந்த பெருந்தலத்திற்கு சென்று பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. என்றும் உங்கள் நினைவில் காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.